இன்னைக்கு நான் என்னோட கேள்விக்கு இது பதில் சொல்லுங்க. 2000 ரூபாய் சொல்லியிருக்காரு அவரு. நான் அடுத்த வாட்டி ஆட்சிக்கு வந்தான்றாரு. 2 கோடி மக்கள் குடும்பத்துக்கு. இவரும் சொல்லியிருக்காரு, எடப்பாடியும் சொல்லியிருக்காரு 2 அரசும். ஒரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்னா 2 கோடி குடும்பத்துக்கு 48,000 கோடி 4000 ரூபாய் ஆச்சு. 4000 கோடி ஆச்சு ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு 48,000 கோடி. கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய். தமிழ்நாட்டோட பட்ஜெட் 4 லட்சம் கோடி. 4 லட்சம் கோடியில் 48,000 கோடி போட்டீங்கன்னா 12.5%. 12.5% உன் பட்ஜெட்ல எடுத்து ஜஸ்ட் லைக் தட் கொடுக்க போறீங்க. எப்படி கொடுப்பீங்க? இன்னைக்கு வந்து 58 வயசு இல்ல ரிட்டையர் ஆகணும்னா 60 வயசு கூட்டு போயிட்டீங்க. 2 வயசு எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. ஏன் பண்ணீங்க? ஏன்னா உங்களால வந்து கிராஜுவிட்டி கொடுக்க முடியல, பிஎஃப் கொடுக்க முடியல, பென்ஷன் கொடுக்க முடியல, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த இடத்துல நீங்க வெறும் நீங்க கேட்டீங்க தெரியுமா இதனால என்ன பாதிப்புன்னு? ஒரு இளைஞனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை 2 வருஷம் தள்ளி போகுது. நீங்களோ இப்ப நானோ இருக்கும்போது இன்னைக்கு நம்மளோட கல்யாணம் வயசு 30ல 35 வயசுக்கு போயிடுச்சு. எங்க அப்பா காலத்துல 25 வயசு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காலத்துல 20 வயசு இருந்துச்சு. இன்னைக்கு ஏன் 30 வயசு தள்ளி போறான் ஒரு பையனோட கல்யாணம் அப்படின்னா அவனோட பொருளாதார பிரச்சனை, வேலையின்மை. சார் இன்ஜினியரிங் எம்பிஏ படிச்சுட்டு சுகி ஓட்டிட்டு இருக்கான் சார் 10,000 ரூபாய்க்கும் 5,000 ரூபாய்க்கும். அப்ப அதை தான் சொல்ல வரோம். எவ்வளவு நாள் நீங்க காசு கொடுத்து ஏமாத்திட்டு இருக்க போறீங்க?